ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஈஸியாக பேப்பர் டால் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்ஸை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ட்ரெஸ் வாங்கும்போது அட்டை இருக்கும்ல, ஒரு சைடு வந்து ப்ளைனாக இருக்கும். அந்த அட்டையை வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு பொம்மை வரைய போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து வேறு மாதிரி வரைய தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை கூட வரைஞ்சிக்கலாம். அல்லது இதே மாதிரி கூட இப்படியே நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து கூகுளில் ஈஸி ட்ராயிங்ஸ் ஃபார் டால் அந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ட்ராயிங்ஸ் வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு வரைஞ்சி முடிச்சிடலாம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதில் மேலே வந்து சின்னதாக ட்ரெஸ் இருக்க மாதிரி வரைஞ்சிட்டு அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஸோ மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம பென்சில்ட்டு வரைஞ்சிருக்கோம்ல, அந்த இடத்த எல்லாத்தையுமே பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லுமே பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து நம்ம அப்படியே தனியாக அந்த பொம்மையை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மேலே வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி மேலே வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அந்த கழுத்துலேருந்து கீழே கால் வரைக்கும் இருக்கிற அளவுக்கு ஒட்டினாலே போதும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே இதில் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ட்ரெஸ்ஸு வாங்கும்போது உள்ளே இருக்க அட்டையிலேருந்து கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் இன்விடேஷன் கார்ட்லேருந்து கூட கட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க எந்த ஒரு அட்டையில் வேணாலும் கட் பண்ணலாம். அட்டையே கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் நார்மல் ஒயிட் பேப்பரில் கூட கட் பண்ணி இந்த மாதிரி பேப்பர் டால் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லுமே செல்லோ டேப் ஒட்டியாச்சு. அடுத்து வந்து இந்த பொம்மைக்கு நம்ம வந்து ட்ரெஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த பொம்மையை வச்சு அதை அளவாக வச்சு சைடில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நீங்கள் ரெடி பண்ண போகிற ட்ரெஸ் வந்து ஃபுல் ஹேண்டாக வேணுமா இல்லை ஹாஃப் ஹேண்டாக வேணுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த கையில் வந்து அளவு வச்சு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதில் மேலே நெக் டிசைனுக்கு வந்து உங்களோட விருப்பப்படி வந்து நீங்கள் நெக் டிசைன் கொடுத்துக்கலாம். கீழே ட்ரெஸ்லேயுமே இந்த மாதிரி வளைவாக கொடுத்து டிசைன்லாம் வரைஞ்சிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நம்ம வந்து அந்த பொம்மைக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கீழே வந்து பேண்ட் வரைய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கீழே கால் வரைக்கும் அந்த கீழே ஸ்லிப்பர் போடுற இடத்த மட்டும் விட்டுட்டு மேலே வரைக்கும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு என்ன கலரில் வேணுமோ அதை வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கலர் பென்சில், க்ரையான்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணி கலர் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணும்போது கலர் வந்து நல்லா பிரைட்டாக ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரெண்டுலேயுமே கலர் பண்ணிவிட்டு அதை வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து அந்த பொம்மை மேலே வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கட் பண்ணி எடுத்துருக்க இந்த ட்ரெஸ்ஸு மேலே வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி மேலே ஒட்ட போகிறோம். ஸோ அப்போ தான் அந்த ட்ரெஸ்ஸு வந்து டேமேஜ் ஆகாமல் நமக்கு இருக்கும். அந்த கலரில் தண்ணி பட்டாலோ எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செல்லோ டேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிடலாம். அது வந்து நம்ம எப்படி வளைவாக கட் பண்ணியிருக்கோமோ அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அந்த செல்லோ டேப்பை வந்து கட் பண்ணி வளைச்சி ஒட்டிக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த ட்ரெஸ்ஸோட ஷேப்புக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சைட்லலாம் செல்லோ டேப் தூக்கிட்டு தெரியும். ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த டாப்புக்கு மட்டும் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி நம்ம பேண்ட்டுக்கும் ஒட்டிக்கலாம். ஸோ பேண்ட்டில் ஒட்டும்போது கீழே காலில் 2 இதுவும் தனித்தனியாக வருதுல, அந்த இடத்துல செல்லோ டேப்பை கட் பண்ணி விட்டு மடக்கி விட்டு கரெக்டாக அந்த அட்டையில் மட்டும் செல்லோ டேப் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெண்டுலேயுமே நான் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி இது மேலே வந்து ஒட்டி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த பொம்மைக்கு காலில் போடுறதுக்கு ஸ்லிப்பர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த பாதம் ஃபுல்லுமே ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. 2 காலுக்குமே வரைஞ்சிக்கோங்க.
அடுத்து வந்து அந்த பாதத்தில் பாதி மட்டும் வர்ற மாதிரி, இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம்ல அதில் பாதி அளவு தான் வரணும். ஸோ அதை மட்டும் திருப்பி ஒருக்க வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி மேலே கோடு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நம்ம கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க் கலரில் தான் நான் ட்ரெஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஸ்லிப்பரும் பிங்க் கலர்லேயே ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு இது மேலே வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதையுமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நான் கலர் பண்ணி செல்லோ டேப் ஒட்டி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், குட்டி குட்டியாக அந்த 4 பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த பிங்க் கலரில் இருக்குல்ல அதை வந்து அந்த பெரிய பீஸ் மேலே வச்சு செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணும்போது அது இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி மேலே வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இன்னொரு பீஸுக்கும் அதே மாதிரி அந்த பிங்க் கலரை மேலே வச்சு ஒட்டிடுங்க. ஸோ 2 பீஸுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம அந்த பொம்மையோட காலில் வந்து மாட்டிடலாம். இப்போ நம்ம 2 ஸ்லிப்பரும் ரெடி பண்ணிவிட்டு அந்த பொம்மைக்கு வந்து நான் உங்களுக்கு மாட்டி காட்டுறேன். இப்போ பாருங்கள், 2 ஸ்லிப்பரும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பொம்மைக்கு காலில் மாட்டலாம். கரெக்டாக நிற்குது பார்த்தீங்களா? நம்ம அளவு வந்து கரெக்டாக எடுத்து வரைஞ்சி கட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி அழகாக கீழே வந்து ஸ்லிப்பர் போட்டு விட்டுக்கலாம். அடுத்து வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அந்த பொம்மையோட தலையிலேருந்து இந்த மாதிரி அளவு வச்சு வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஷார்ட்டாக தான் கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நீளமாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அந்த தலையில் பாதிக்கு மட்டும், அந்த கண் வரைக்கும் மட்டும் இல்லை நெத்தி வரைக்கும் மட்டும் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதில் வந்து ப்ரௌன் கலரில் நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு கலரில் கலர் பண்ணணும், ஹேர் வந்து வேறு கலரில் இருக்கணும் அப்படின்னா அந்த கலரில் கலர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரௌன் கலரில் கலர் பண்ணுறேன். ஸோ இதையுமே நம்ம கலர் பண்ணிவிட்டு செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த 2 பீஸையுமே தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ நம்ம சேர்த்து வச்சு ஒட்ட போகிறோம். அந்த சின்ன பீஸை வந்து மேலே வச்சு இந்த செல்லோ டேப் யூஸ் பண்ணி 2யுமே சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. அப்போ வந்து நமக்கு அந்த 2 பீஸ்க்கும் நடுவில் வந்து ஒரு கேப் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பொம்மையை வந்து நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து அழகாக ஹேர் ஸ்டைல் வந்த மாதிரி நம்ம வந்து முடி செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பொம்மைக்கு நமக்கு நிறைய ஹேர் ஸ்டைல் வேணும்னாலும் நிறைய இது ரெடி பண்ணி இந்த மாதிரி இதில் வந்து மாட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைலில் உங்களோட பொம்மைக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஒரு பேண்ட்டும் டாப்பும் ரெடி பண்ணியிருந்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் மாதிரி நான் வந்து மேலே டிஷர்ட்டும் கீழே வந்து ஒரு ட்ரௌசர் மாதிரி ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பொம்மைக்கு எத்தனை ட்ரெஸ் தேவையோ அத்தனை இதுவும் நீங்கள் வந்து பேப்பரில் அல்லது அட்டையிலே ரெடி பண்ணிடலாம். சுடிதாரு, அப்புறம் கவுன், இந்த மாதிரி எது வேணாலும் ரெடி பண்ணலாம். நான் வந்து இன்னொரு ட்ரெஸ் மட்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வச்சு தானே பார்க்குறோம். ஸோ இது வந்து நமக்கு அப்படியே அது மேலே வந்து நிற்கணும் அப்படின்னா நம்ம வந்து டபுள் டேப் எடுத்துக்கலாம். டபுள் டேப் வந்து சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி அந்த ஒவ்வொரு பீஸ்லேயும் பின்னாடி வந்து ஒட்டிடுங்க. ஸோ ஒட்டிட்டு இந்த பேப்பரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அது மேலே வந்து ஒட்டினா அழகாக அந்த ட்ரெஸ் வந்து நிற்கும். நம்ம ஒட்டி ஒட்டி எடுக்கவும் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் செஞ்சு வச்சு நம்ம மாற்றி மாற்றி அதில் போட்டு விளையாண்டுக்கலாம். இப்போ வந்து நான் எல்லா ட்ரெஸ்லையுமே அந்த டபுள் டேப் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி டபுள் டேப் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இதே மாதிரி டபுள் டேப் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒட்டியாச்சு பாருங்கள். அப்புறம் ஹேர் ஸ்டைலுக்கு அந்த முடியை எடுத்து மாட்டியாச்சு. ஸ்லிப்பர் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கு. ஸோ ஸ்லிப்பருமே இந்த மாதிரி கலர் கலராக நிறையா நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம அந்த பொம்மை மேலேயும் செல்லோ டேப் போட்டிருக்கோம். பின்னாடி வந்து இந்த ட்ரெஸ்ஸில் டபுள் டேப் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்ம செல்லோ டேப் மேலே தான் ஒட்டி ஒட்டி எடுப்போம். ஸோ அதனால் ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து அந்த பொம்மை மேலே இருக்க கலரோ பேப்பரோ கிளியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த பொம்மை மேலே வந்து நம்ம செல்லோ டேப் ஒட்டியிருக்கோம். இப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கழட்டியாச்சு. இப்போ அடுத்து வந்து இன்னொரு ட்ரெஸ் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்அப் கேம்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி விளையாடுறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஹாப்பியாக விளையாடுவாங்க. நம்ம பேப்பர் அட்டையிலேருந்து இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து இந்த கிராஃப்ட் ஐடியாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிவ் அவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்ஸை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த கிவ் அவேவோட வின்னர் நீங்களாகவும் இருக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.